10th numbers and sequence exercise 2.2 fourth sum. If 13,824 equal to 2 power a into 3 power b, then find a and b ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுலாம். இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுவோம். ஃபஸ்ட்டு 13,824 ஃபஸ்ட்டு 2ஆல் நம்ம போடுவோம். அப்போது 6 2s are 12 வரும், பேலன்ஸ் 1 வரும். அப்போது 9 2s are 18, 1 2s are 2, 2 2s are 4ன்னு வரும். திரும்பவும் 2ஆல் பண்ணுவோம். 3 2s are 6, 4 2s are 8, பேலன்ஸ் 1 இருக்கும். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 6 2s are 12ன்னு வரும். திரும்பவும் 2ஆலே பண்ணலாம். இந்த எண்டில் வந்து நம்ம ஈவன் நம்பராக முடியுதுனாலே நம்ம ஈவன் நம்பரில் முடிஞ்சாலே 2ல் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு சின்ன வாய்ப்பாடை தான் யூஸ் பண்ணணும். எடுத்தோடனே இப்போ 4 இருக்குன்றதுக்காக நம்ம 10 டேபிள் போடலாம் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. எடுத்தோடனே 2 டேபிள் 3 டேபிள் 4 டேபிள் அப்படி தான் வருதா அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போது ஃபஸ்ட்டு இப்போது இங்கேயும் ஈவன் நம்பர் வந்துருச்சு. ஸோ நம்ம 2 டேபிள்லே யூஸ் பண்ணலாம். 1 2s are 2, பேலன்ஸ் 1 வரும். 7 2s are 14, நெக்ஸ்ட்டு 2 2s are 4, நெக்ஸ்ட்டு 8 2s are 16 வரும். திரும்பவும் 2ஆலே போடலாம். அப்போ என்ன வரும்? 8 2s are 16, பேலன்ஸ் 1 வரும். 6 2s are 12, 4 2s are 8. திரும்பவும் 2ஆலே போடுங்க. அப்போ 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. திரும்பவும் 2ஆலே போடலாம். இங்கே ஈவன் நம்பர் வர வரைக்கும் நீங்கள் 2ஏ யூஸ் பண்ணுங்கள். இப்போ 2 2s are 4, 1 2s are 2, பேலன்ஸ் 1 இருக்கும். 6 2s are 12. திரும்பவும் 2ஆலே நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 2s are 2, இங்கே 0 போட்டுக்கணும். அப்புறம் 16 என்ன வரும்னு பாருங்கள். 8 2s are 16. திரும்பவும் 2ஆலே போடலாம். 5 2s are 10, திரும்ப 4 2s are 8ன்னு வரும். திரும்பவும் 2ஆலே போடலாம். அப்போது 2 2s are 4, 7 2s are 14ன்னு வரும். இதுக்கப்புறம் 2 டேபிளில் போட முடியாது. இங்கே ஆட் நம்பர் வந்துருச்சு. ஸோ ஆட் நம்பர் வரும்போது நம்ம 3ஆல் போடலாம். இது 3 டேபிளில் வரும் இல்லையா? அப்போ 9 3s are 27. திரும்பவும் 3ஆல் போட்டால் 3 3s are 9ன்னு வந்துடும். திரும்ப 3ஆலே. இப்போது இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 13,824க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போது 9 இருக்குது. அப்போது 2 அப்படின்றது நமக்கு என்ன இருக்குது? 9 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இன்ட்டு 3யை போட்டுக்கோங்க. 3 எத்தனை டைம் இருக்குது? 1 2 3 டைம் இருக்குது. அப்போ பவரில் நம்ம 3ன்னு போட்டுக்கலாம். இப்போது இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே 2 பவர் ஏன்னு இருக்குது, இன்ட்டு 3 பவர் பின்னு இருக்குது இல்லையா? இதுதான் நம்ம கொஷினில் கொடுத்துருந்தாங்க. இதை கம்பேர் பண்ணால் நமக்கு ஏபி வேல்யூ என்னன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இங்கே பவர் என்ன இருக்குது? இங்கே ஏக்கு 9 இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 9. ஏ ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ பிக்கு நேராக இங்கே பவரில் என்ன இருக்குன்னா 3 இருக்குது. ஸோ பியோட வேல்யூ என்ன? 3. இதுதான் 4th சம்மோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th சம். If P1 power x1 into P2 power x2 into P3 power x3 into P4 power x4 equal to 1,13,400 கொடுத்துருக்காங்க. where P1 P2 P3 P4 are prime னு கொடுத்துட்டு in ascending order and x1 x2 x3 x4 are integers, find the value of P1 P2 P3 P4 and x1 x2 x3 x4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. find the நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா P1 P2 P3 P4 வேல்யூவும் x1 x2 x3 x4 வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்னென்னா இந்த வேல்யூக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட போகிறோம். அப்போது ப்ரைம் 1 1 3 4 0 0. இப்போ 0ன்னு முடியுது. ஸோ நம்ம 2 டேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் யூஸ் பண்ணால் 5 2s are 10, பேலன்ஸ் 1, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 7 2s are 14, 0 0ன்னு வரும். திரும்பவும் 2 டேபிள் யூஸ் பண்ணுங்கள். 2 டேபிள் யூஸ் பண்ணும்போது 2 2s are 4, பேலன்ஸ் 1 வரும். 8 2s are 16. அப்போது 3 2s are 6, பேலன்ஸ் 1 வரும். 5 2s are 10, 0. திரும்பவும் 2ஆலே போடலாம். அப்போது 1 2s are 2, 4 2s are 8, 1 2s are 2, பேலன்ஸ் 1 வரும். 7 2s are 14, பேலன்ஸ் 1, 5 2s are 10ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் போடலாம். ஏன்னா இங்கே 5ன்னு வந்துருச்சு. 2 டேபிள் யூஸ் பண்ண முடியாது, இது ஆட் நம்பராக இருக்குது. ஸோ 5 யூஸ் பண்ணலாம். 5 யூஸ் பண்ணும்போது 2 5s are 10, பேலன்ஸ் 4 வரும். 8 5s are 14 வந்துடும். அப்போ பேலன்ஸ் 1 வரும். 3 5s are 15, பேலன்ஸ் இங்கே 2ன்னு வந்துடும். அப்போது
5 5s are 25 வந்துடும். திரும்ப இங்கே 5ன்னு முடியறதுனால நம்ம திரும்பவும் என்ன பண்ணலாம், 5 யூஸ் பண்ணிக்கலாம். 5 யூஸ் பண்ணும்போது 5 5s are 25, பேலன்ஸ் 3 இருக்கும். 6 5s are 30, பேலன்ஸ் 3 இருக்கும். 7 5s are 35 வந்துடும். திரும்பவும் நம்ம இங்கே 5ஆல் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 7 வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்னா 3 டேபிள் யூஸ் பண்ணுங்கள். 3 டேபிள் யூஸ் பண்ணும்போது 1 3s are 3, பேலன்ஸ் 2 வரும். அப்போது 8 3s are 24 வந்துடும், பேலன்ஸ் இங்கே 2 வந்துடும். அப்போது 9 3s are 27. அப்போ திரும்ப இது எந்த வேல்யூவில் யூஸ் பண்ணலாம், திரும்பவும் 3லேயே போடலாமா. 6 3s are 18, 3 3s are 9, திரும்பவும் இது 3ஆலே போடலாம். 2 3s are 6, 1 3s are 3. இப்போ 21 வந்துருச்சு, திரும்ப 3லே போடுங்க. 7 3s are 21, திரும்ப இதை 7ஆல் தான் போட முடியும். 1 7s are 7. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வேல்யூவுக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்க வேல்யூவை ஈக்குவல் பண்ணி ஈஸியாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கிறத வச்சு எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2 அப்படின்னு வந்திருக்கு. 1 2 3. 2ன்றது எத்தனை டைம் இருக்குது, 3 டைம் இருக்குது இல்லையா. அப்போ 3 டைம்னால 2 பவர் 3ன்னு போடுங்க. இன்ட்டு இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. இப்போ 5 யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டராக எழுதணும். ஃபஸ்ட்டு 2 யூஸ் பண்ணியிருக்கோம், 2க்கு அடுத்து 3 இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்டாக வந்து 3 எழுதுங்க. 3 எத்தனை டைம் இருக்குது, 1 2 3 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ பவரில் என்னென்னு எழுதணும், 4ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்ன 5 இருக்குது. அப்போ 5 எடுத்துக்கோங்க. 5 எத்தனை டைம் இருக்குன்னா 2 இருக்குது, அதனால் மேலே பவரில் 2 போடுறோம். பேலன்ஸ் இங்கே 7 இருக்கனால இன்ட்டு 7. பவரில் அப்போ ஒன்றும் இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போது நம்ம இந்த வேல்யூவை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா இதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ என்ன நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ P1 x1 இன்ட்டு P2 x2 இன்ட்டு P3 x3 இன்ட்டு P4 x4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த நம்பரையும் ஈக்குவல் பண்ணி பாருங்கள். இங்கே P1 இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 2. இங்கே P2 இருக்க இடத்துல என்ன இருக்குது, 3. P3க்கு பதிலாக இங்கே 5 இருக்குது. P4க்கு பதிலாக இங்கே 7 இருக்காங்க. பவரில் பாருங்கள், x1 இருக்க இடத்துல இங்கே 3 இருக்குது, x2 இருக்க இடத்துல இங்கே 4 இருக்குது, x3 இருக்க இடத்துல 2 இருக்குது, x4 இருக்க இடத்துல 1 இருக்குது. இதை அப்படியே ஈக்குவல் பண்ணி இங்கே எழுதுனா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ P1 2, P2 3, P4 5, P3 P4 7. இப்போ P1 P2 P3 வேல்யூ கேட்டிருந்தாங்களா, P4 வேல்யூ வரைக்கும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். 2 3 5 7. நெக்ஸ்ட்டு x1 x2 x3 அப்படியே மேலே இருக்க வேல்யூவை ஆர்டராக எழுத போகிறோம். x1க்கு 3, x2க்கு 4, x3க்கு 5, x4க்கு 7. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 6th sum, find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmeticனு கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, ஃபண்டமெண்டல் theorem of arithmeticனா நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுங்க. ஃபஸ்ட்டு 408க்கு போடலாம். 408க்கு போடும்போது ஃபஸ்ட்டு 2ஆல், இப்போ 2 2s are 4 0, 4 2s are 8. திரும்பவும் 2ஆலே போடலாம். 1 2s are 2, இங்கே 0, 2 2s are 4. திரும்பவும் இங்கே என்ன 2ஆலே போடலாம். 5 2s are 10, 1 2s are 2, இங்கே 51 வந்துருச்சு. அப்போ இது என்ன, நெக்ஸ்ட்டு 3ஆல் ட்ரை பண்ணலாம். 3ஆல் வரும் இல்லையா, அப்போது 3. இப்போ 1 3s are 3, பேலன்ஸ் 2 இருக்கும், இங்கே 21ன்னு இருக்கும். அப்போது இங்கே என்ன யூஸ் பண்ணலாம், 7 3s are 21. அப்போது நெக்ஸ்ட்டு 17 வந்துருச்சு. 17 வந்து இதுக்கப்புறம் இந்த டேபிள் 17 டேபிள் தவிர வேறு எதுலேயும் வராது. ஸோ 17 டேபிள் 1 17s are 17. இப்போ இந்த நம்பருக்கு இப்போ வந்து ஃபண்டமெண்டல் தியரம் யூஸ் பண்ணி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 170க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே 2ன்னு போடுங்க. அதுக்கும் 2ன்னு போடும்போது என்ன வரும், 8 2s are 16, நெக்ஸ்ட்டு 1 5 2s are 10. இப்போ திரும்பவும் இதை 5ஆல் பண்ணும்போது 1 5s are 5, பேலன்ஸ் என்ன வரும், 3 வரும். அப்போது 7 5s are 35. திரும்பவும் 17ஆல் போடும்போது அந்த டேபிளால் தான் போட முடியும். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து நம்ம எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதுங்க. நம்ம கண்டுபிடிச்சதை 408க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 2 பவர் 2 பவர் என்ன, 1 2 3 டைம் வந்திருக்கா. அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 17 அப்படியே இருக்கிறத பேலன்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 170க்கு என்ன கண்டுபிடிச்சோன்னா 2 இன்ட்டு
5 into 17 கண்டுபிடிச்சோம். இப்போ இதிலேருந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஹச்சிஎஃப் அப்படின்னு கேட்கும்போது காமன் ஃபேக்டர். சிஎஃப்னா காமன் ஃபேக்டர். காமன்னா என்ன? ஒரே நம்பர். ஓகேவா? காமனாக இருக்க நம்பரை மட்டும் எடுத்துக்கணும்னு அர்த்தம். காமன் ஃபேக்டர். ஹச்னா ஹையஸ்ட்டுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இங்கே எடுக்கும் போது அப்படியே ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா ஹையஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது லீஸ்ட் நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. காமன் நம்பர் இருக்கா? காமன் நம்பர் இருக்குது. இதில் ஹையஸ்ட்டுன்னும் போது என்ன எடுத்துக்கணும்னு சொன்னால் அப்படியே ஆப்போசிட் லீஸ்ட் நம்பர். லீஸ்ட் நம்பர் என்ன? இங்கே 2. ஏன்னா 2 பவர் 3ன்னும் போது அது அதிகமான நம்பர். 2 பவர் 1ன்னு இருக்குது இல்லையா? ஒன்றுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போது 2. நெக்ஸ்ட் என்ன காமன் நம்பர் இருக்குது? இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை இல்லையா? அப்போ இது 3 வந்து எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 17 இருக்குது. 17 ரெண்டுத்துலேயுமே இருக்கனால அப்போ கண்டிப்பாக எடுத்துக்கணும் 17. ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்னா 34. அப்போது ஹச்சிஎஃப் வேல்யூ என்னென்னா 34. இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளேன்னு அர்த்தம். அப்போது லீஸ்ட் காமன் நம்பர் என்னன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது. இப்போ லீஸ்ட் அப்படி இங்கே வந்து ஹைன்னும் போது லீஸ்ட்டுன்னு எடுத்துரும். இங்கே லீஸ்ட்டுன்னும் போது நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக ஹை நம்பர், பெரிய நம்பரை எடுத்துக்கணும். இப்போ 2 ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது இல்லையா? அப்போது காமனாக இருக்குது. அப்போது பெரிய நம்பர் எடுத்துக்கணும். லீஸ்ட்டுன்னும் போது ஹையஸ்ட் நம்பர். அப்போது 2 பவர் 3 எடுத்துக்கோங்க. 2 பவர் 3 இன்ட்டு நெக்ஸ்ட்டு 17 அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் எல்சிஎம் போடும்போது காமன் நம்பர் மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் இருக்க நம்பர் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கணும். அப்போது 3 into 5. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 பவர் 3 மல்டிப்ளை பண்ணால் 8 into 17 into 3 into 5. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 2040 வருது. ஓகேவா? அப்போது எல்சிஎம் ஈக்குவல் டு 2040. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஹச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சிட்டோம்.